ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து லைக் அகெயின் ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் மீட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ஓகே கொஞ்சம் கூல் பர்சன் தான், ஃபைன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் தோணுச்சு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எங்கிட்ட கேரிங்காக இருந்தால் என்னால் திருப்பி தர முடியும். என்னால் போய் தரதுங்கிறது இட் டேக்ஸ் மீ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த 1 monthல பண்ணி அது ஒர்க் அவுட் ஆன காரணம் கவிதா வாஸ் கேரிங். நீரில் இல்லை ஏன் தாண்டினா இல்லை இனி ஏதும் தடங்கள் இல்லை எப்போதும் நெஞ்சில் தொல்லை தூக்கங்களும் இல்லை இதை மீறி புகார்கள் இல்லை நெருங்கி நீ நேரில் முத்தங்கள் தராத போதும் எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும் தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான் தடுத்து நான் தாங்கி கொண்டு தூக்கி செல்ல வேண்டும் என்றுதான் மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன ஈரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன நீ இன்றி நான் இல்லை பிஸி டைமில் கூட நோ இட்ஸ் நாட் லைக் தட் பட் டெல்லிங் நிஜமா நான் ரொம்ப எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஹி டசன்ட் மிஸ் டு கால் மெசேஜ் போடுறது நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் பியூட்டிஃபுல். ஏன்னா அந்த விஷயத்தில் ஹி இஸ் கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது மற்றதெல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நிஜமா. நெகட்டிவ்ஸ் இல்லை பட் டெல்லிங் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஓவரா கலாய்ப்பாங்க. நெருங்கி நீ நேரில் முத்தங்கள் தராத போதும் எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும். Is not an expressive by words, like எல்லாமே வந்து only in actions he'll do. எனக்கு பழக்கம் இருக்கு. என்னால சொல்லிட்டா அது பண்ண முடியாது. அது வந்து சொல்லி இது வந்து ஓகே நான் இதெல்லாம் இப்படி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு he won't tell. பட் சில விஷயங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே புரிய ஆரம்பிக்கும். ஓகே இஸ் ஓகே மிஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டான் பட் அடிக்கடி கால் பண்ணுவான். அப்போ தெரிஞ்சிடும் ஓகே மிஸ் பண்றேன் then fine. மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன தீரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன எதிலும் மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன தீரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன
விட்டாள். கோலமொழி உயிரணுக்குள்ளே அனுப்பிவிட்டாள். ஒரு தேநீர் இடைவெளியில் சுழல் தேனில் இழுத்து விட்டாள். உயிரை தொட்டு உராய்கிறாள். கோடி மழை ஒரு நொடிக்குள்ளே அடித்து விட்டாள். தெளிந்த மலரென வீட்டுக்குள் நுழைந்தாள். தெளிந்த மலரென வீட்டுக்குள் நுழைந்தாள். கனவின் அறைகளில் கவிதை வரைந்தாள். அமைந்த சில நொடி எனக்கென கொடுத்தாள். கலைந்த குடலுக்குள் என்னை கட்டி இழுத்தாள். இந்த பிறவியோ ஏனின்று தித்திக்கின்றதே. கோடி மழை ஒரு நொடிக்குள்ளே அடித்து விட்டாள். கோலமொழி உயிரணுக்குள்ளே அனுப்பிவிட்டாள்.